எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நாங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆலப்புழாவில் இருக்கோம். ஸோ நாங்கள் எங்கே பிளான் பண்ணியிருந்தோம்னா வர்க்லா அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் மினி கோவா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளேஸுக்கு தான் நான் பிளான் பண்ணியிருந்தோம். பிளான் பண்ணி டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி புக் பண்ணி கன்ஃபார்ம்லாம் ஆயிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நேற்று கிளம்பி எல்லாம் சென்ட்ரல் ட்ரெயினை பிடிக்க வரலாம்னு பார்க்குறோம். பயங்கர டிராஃபிக், ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா மேடம் ரெடி பண்ணி கூட்டி வரதுக்குள்ள ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் டைமா கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைமா நாங்கள் வெளியே வரோம். ஸோ ஹஸ்பண்ட் தான் ஃபர்ஸ்ட் டைமா நாங்கள் ஒரு டூர் போறோம் அப்படின்னா அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். ஃபர்ஸ்ட் டைம் அபசகுணமா ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நல்ல ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா ஆலப்புழாவில் ஒரு ட்ரெயின் ஒன்று இருந்துச்சு. ஆலப்புழால நீங்க கொல்லம் போயிட்டு கொல்லப்பேர் நீங்க வர்க்லா போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. இங்க பக்கம் 2 hours தான். ஸோ அதனால நாங்க கிட்டத்தட்ட 2 hours ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நாங்க ஒரு 10:30 மணிக்கு வந்தோம். மணி 12:30 ஆயிடுச்சு. எங்களுக்கு பின்னாடி ஒரு ட்ரெயின் இருக்கு பேசஞ்சர். அந்த ட்ரெயின் கொல்லம் போகுது. அதே ட்ரெயின் கொல்லத்துல இருந்து ஒரு 1/2 hour அப்புறம் வர்க்லா போகுதுன்னு இருக்காங்க. அதனால நாங்க அந்த ட்ரெயின்ல போக போறோம். ஓகேவா? ஸோ வர்க்லா எப்படி இருக்கீங்க தான் நான் இந்த ட்ரிப்ல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய். ஸோ ஃபைனலா நம்ம வர்க்லா வந்தாச்சு. ஸோ இங்கிருந்து நம்ம ஒரு ஆட்டோல டிராவல் பண்ணி போற தூரத்துல தான் நம்மளுடைய அந்த கிளிஃப் இருக்கு. ஸோ காலையில 10 மணிக்கு நாங்கள் இங்கே ரீச் ஆக வேண்டியது. ஒரு 10 நிமிஷம் நாங்கள் மிஸ் பண்ணனால நாங்கள் ட்ரெயினை மிஸ் பண்ணோம். அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணனால எங்கள் லைஃப்ல எவ்வளோ நேரம் நாங்கள் வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஜேர்னியாக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக நானும் என் ஒய்ஃபை வந்தனால இப்படியாப்பட்ட ஒரு அசிங்கம் அவன் முன்னாடி நடந்துச்சு, அவளுக்கு நடந்துச்சு, எனக்கு நடந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். ஸோ கஷ்டப்பட்டோம்லாம் இஷ்டப்பட்டு பண்ணணும் அப்படிம்பாங்களா, ஆனால் இஷ்டப்பட்டு நாங்கள் ஜாலியாக ஃபன் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் இந்த வீடியோவில் பார்த்து நீங்களும் இந்த மாதிரி நிறையா பிளேஸ்க்குலாம் போங்க. நீங்களும் மறக்காம கேரளா இருக்கக்கூடிய வர்க்லாக்கு வாங்க. இப்போ ரெயின் சீசனால பயங்கரமா கிளைமேட்ல பயங்கரமா இருக்கு. பார்த்தா உங்களுக்கே தெரியும். காலையில இருந்து பாலக்காட்டுல இருந்து எர்ணாகுளம் இதெல்லாம் தாண்டி வர வரையும் பயங்கரமா மழை பெஞ்சு பயங்கர கூலிங்கா அப்படியே நாங்க சென்னையில இருந்து வரும்போது ஆஹா பயங்கரமான ஒரு கிளைமேட் இருக்கு கேரளால, பயங்கரமான ஒரு ஊர் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா அப்படி பேசிட்டு வந்தோம். ஸோ வாங்க நம்ம வர்க்லா அந்த கிளிஃபுக்கு நம்ம போய் ரூம்ல ஸ்டே பண்ணிட்டு நைட் நம்ம என்ன பார்க்க போறோங்கிறத உங்களுக்கு வீடியோல காட்ட போறேன். வெயிட் பண்ணி பாருங்க. பாய். வர்க்லா இருக்கக்கூடிய அந்த பீச் பக்கத்துல ஒரு ரெசார்ட்ல நம்ம ரூம் எடுத்தாச்சு. ஸோ பார்கி பண்ணி தான் இந்த ரூமை நான் எடுத்திருக்கோம். ஸோ சீசன் டைம்லயோ இல்லை நீங்க வீக்கெண்ட் டைம்ல வந்தாலும் கொஞ்சம் அதிகம். நாங்கள் வீக் டேஸ்ல வந்தோம்னா கொஞ்சம் பார்கி பண்ணி கொஞ்சம் ரூம் எடுத்திருக்கோம். ஸோ ரூமோடைய அட்மாஸ்பியரே செமையா இருக்கு. வெளியே மழை பெய்யுது. சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுற எப்படி இருக்குன்னு தெரியுதா? ரூமோடைய ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியுதா? சூப்பராக இருக்குது. ஸோ நாங்கள் வந்தது ரொம்ப லேட்டாக தான் வந்தோம். ஓகேவா? அதனால் பீச்சுக்கு நாங்கள் இப்போ தான் போகணும், ரெடி ஆகிட்டு இருக்கோம். சரி, என்னோட மிஸ்ஸஸ் உள்ளே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இவங்க தான் என்னோடய மிஸ்ஸஸ் பவினா பட்டுக்குட்டி அப்படின்னுவோம். ஸோ அவங்க எல்லாமே எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. திங்ஸ் எல்லாம் அப்படியே கசகசன்னு போட்டு வச்சுருக்கோம். ஆனால் ரூம் வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகேவா? ஒரு ஃபேமிலியாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரூம் இந்த ரூமோடைய லொக்கேஷன் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் எல்லாருமே இங்கே வந்தாலும் ஸ்டே பண்ணுங்கள். ரொம்ப லக்ஸரியாகவும் இருக்குது, நீட் அண்ட் செக்யூராகவும் இருக்குது. அண்ட் வித் ஏசியோட நான் கம்மி பட்ஜெட்டில் ஒரு ரூம் வேணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்தேன். அதேமாதிரி பயங்கரமாக இருக்குது. நீங்கள் பார்த்தவங்க உங்களுக்கு தெரியும். டவல், சோப்பு, பானை இந்த மாதிரி நிறையா கொடுத்துருந்தாங்க. ரெஸ்ட் ரூமே சூப்பராக இருக்குல்ல? அதுதான் நிறைய நல்லா ரூம் சூப்பராக இருக்குது. ஸோ ஓகேவா? நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். ஸோ கைஸ் நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். ரொம்ப டைம் ஆகிடுச்சு, ரொம்ப லேட்டாக வந்தோம். ஒரு ட்ரெயின் மிஸ் பண்ணனால நாங்கள் 1 டே சுற்றி பார்க்கக்கூடிய விஷயத்தையே நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். மணி பார்த்தீங்கன்னா மணி 6 மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே தான் நாங்கள் பீச்சுக்கே போக போகிறோம். வெளியே போகலான்னு பார்க்கும்போது வெளியே வர மழை பெஞ்சிட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ மழையிலேயே நினைஞ்சிட்டு தான் போக போகிறோம். இன்னும் சாப்பிடல, மத்தியானத்துலேருந்து சாப்பிடல. ஸோ தூக்கல்ல நைட்டில் இருந்து ஒரு ட்ரெயின் மிஸ் பண்ணனால ஒரு 10 நிமிஷம் எங்கள் லைஃப்பில் மிஸ் பண்ணனால நிறைய டயர்ட், நிறைய டென்ஷன். ஸோ இதெல்லாம் தாண்டி அவ்வளோ கஷ்டத்தெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தை பண்ணணுமாங்களா ஒரு மோட்டிவேஷனாக வந்துருக்கோம். ஸோ இன்னைக்கு பயங்கரமாக ஜாலி பண்ண போகிறோம். அந்த வீடியோலாம் பார்க்க போகிறீங்க, வாங்க பார்க்கலாம்.
ஸோ ஃபைனலாக இதுதான் அந்த வர்க்கலா பீச்சு. ஸோ பீச்சு கீழே வந்து இப்போ அலோடு இல்லை இங்கேருந்து. ஸோ அந்த லாஸ்ட்டில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த பக்கம் ஒரு வழி இருக்குது அந்த வே. ஸோ நம்ம அந்த கடை வீதியெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த இடத்துக்கு நம்ம போய் உங்களுக்கு பீச் எப்படி இருக்குன்னு நேரில் போய் காட்ட போகிறோம். வாங்க. கடை வீதிகள்லாம் எப்படி இருக்குது, கடைகள்லாம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி ட்ரெஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு சின்னதாக ஒரு வீடியோ காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே அதோட ஆம்பியன்ஸ் அப்படியே ரசித்தோம். அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பெயிண்டிங் எல்லாமே வந்து அவ்வளோ அமேசிங் சூப்பராக இருந்துச்சு. அப்படி கடலோரத்தில் அந்த ஐஸ்கிரீம் ஷாப் பார்க்கும்போது உண்மையிலுமே கோவாவில் கூட இப்படி இருக்குமா நான் எனக்கு தெரியல. நான் கோவா போனது கிடையாது, வீடியோவில் தான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த ஆம்பியன்ஸ் ஐஸ்கிரீம் ஷாப் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. அந்த லைட் செட்டிங்லாம் பார்த்துட்டு அப்படியே அதை முடிச்சுட்டு உங்களுக்கு நான் சொன்னேன்ல அந்த லாஸ்ட்டு எண்டில் வந்து பீச்சோடைய அந்த கீழே அலோவ் பண்ணுறாங்க அந்த வேகு போகணுன்ட்டு. ஸோ அந்த வழி தான் இது வந்து பீச்சுக்கு போகக்கூடிய வழி இது. ஸோ இந்த பக்கம் தான் போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரெசார்ட்லாம் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு தெரியும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த மரம் செடி கொடி அந்த கேரளாவுடைய ஆம்பியன்ஸ் என்ன அப்படின்னா அந்த மலைகள்லாம் பேஞ்சு என்ன தான் இருந்தாலும் அந்த பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய அந்த வியூ பாயிண்ட் வந்து கேரளாவில் தாங்க அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். ரொம்ப பிடிச்ச பிளேஸ் கேரளா. ஸோ கேரளாவில் வர்க்கலா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன். சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே இறங்கி நடந்து போயிட்டே இருக்கோம். இறங்கும்போது ஈஸியாக இறங்குறோம், நான் ஏறும்போது எப்படி ஏற போகிறோன்னு தெரில, ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஸோ இவங்களாம் பீச் அப்படியே பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. வாங்க நம்ம அப்படியே கீழே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பக்கம் கடைகள்லாம் கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா வந்து ஓல்டு வேன்னு நினைக்கிறது. அதனால் இந்த பக்கம் கடைகள்லாம் சின்ன சின்ன கடைகள் மட்டும்தான் இருக்குது. 1-2 திறந்துருக்கு, 1-2 திறக்கல. இது நான் சீசனாக இருக்கனால கொஞ்சம் நிறைய கடைகள்லாம் மூடி இருக்காங்க. மேபி டிசம்பர் ஜனவரி டைம்லலாம் நவம்பர் டிசம்பர்லாம் வந்தால் நிறைய கடைகள்லாம் திறந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபைனலி வந்தாச்சு. இதுதான் வந்து அந்த வர்க்கலா இருக்கக்கூடிய பீச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம அங்கே தெரியுது பார்த்திங்களா அந்த லைட்லாம், அதுதான் அந்த கடை வீதி, அந்த கிளிஃப் அப்படிம்பாங்க. ஸோ அங்கேருந்து தான் நம்ம இங்கே இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம். ஸோ ரொம்ப லேட்டானால வந்து பீச்சோடைய வியூ உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. ஸோ இதுதான் பீச், வர்க்கலாவுடைய பீச்சு. மேலே பார்த்தீங்கன்னா ரெசார்ட் இருக்கும் பாருங்கள், அதுதான் நம்ம வந்த வழி. அந்த லைட்டு தெரியுது பார்த்தீங்களா, அங்கேருந்து நம்ம இந்த பக்கம் நடந்து வந்தோம். ஸோ வந்து ரொம்ப லேட்டானால உங்களுக்கு வியூ எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. ஸோ இந்த பக்கம் பீப்புள்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்குது. 6 மணிக்கு மேலே தான் கிளம்பணும். ஸோ இந்த இடத்துக்கு அங்கே போயிட்டு அந்த கிளிஃபோட எட்ஜுக்கு போயிட்டு இங்கே வர்றதுக்கே வந்து எங்களுக்கு 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ தான் பீச்சுக்கு வந்தோம். ஃபுல் இருட்டு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் பேச தெரியுதான்னு தெரில. அப்படியே காட்டு, எல்லாம் சுற்றி ஒரு வாட்டி காட்டு. அலையெல்லாம் வந்து பயங்கர ஆக்ரோஷமாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக மிஸ் பண்ணிடுவானா. ஸோ அதனால் வந்து ஈவினிங்கு நேரமாக ஒரு 4 மணி 5 மணிக்கு அந்த மாதிரி வந்து நாளைக்கு கண்டிப்பாக வந்து சன்செட்டை வந்தால் கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க. ஓகே, நான் சீசனாக இருக்கனால இங்கே நிறையா கடைகள்லாம் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1-2 கடை மட்டும் இந்த வேயில் வந்து இருக்குது. சில கடைகள்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கடையோடைய ஆம்பியன்ஸை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அட்மாஸ்பியர் ரொம்பவே அழகாக இருக்குது, பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிளிஃப் சொன்னோம்ல, இதுதான் அதனுடைய கிளிஃப், அந்த வே. இங்கே தான் நிறைய கடைகள் இருக்குது. இந்த பக்கம் நிறைய கடைகள் ஓப்பனில் தான் இருக்குது. வாங்க ஒவ்வொரு கடையாக காட்டுறேன். இங்கே நிறைய ஃபிஷ்ஷெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஃபிஷ் வேணாலும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி நீங்கள் ஹோட்டலில் வந்து நீங்கள் சொல்லி சாப்பிட்லாம். ஹாய் சொல்லு. ஆல்ரெடி வச்சு வேணா, நல்லா இருக்கும் தெரியும்.
எல்லாமே இருக்கு. வந்திருக்கோம். இந்த கிளிஃப் வேற லெவல்ல இருந்துச்சு. இன்னைக்கு அந்த மழை சீசன், ரெயின் சீசன்னால வந்து கொஞ்சம் வந்து கடற்கரை எல்லாம் இறங்கி வந்து ரசிக்க முடியாத, விளையாட முடியாத சூழ்நிலை மட்டும்தான். மற்றபடி கோவா போக முடியாதவங்க இங்க கண்டிப்பா வாங்க. மினி கோவா அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த விதத்திலுமே குறைஞ்சது கிடையாது. நீங்களே வீடியோல பார்த்தா தெரியும். ஷாப்ல இருந்து ட்ரெஸ் ஷாப்ல இருந்து டேட்டோ ஷாப் வந்து அங்கங்க நிறைய இருக்கு. நிறைய டேட்டோ ஷாப்லாம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச 2வது ஷாப்போ 3வது ஷாப்போ கொஞ்சம் 100 மீட்டர்லயே 3 ஷாப் இருக்கு டேட்டோ ஷாப். அதே மாதிரி வந்து இந்த நைட்டு டின்னர் வந்து நாங்க இங்கதான் வந்து சாப்பிட போறோம். எந்த ஹோட்டல்னு தெரியல, எந்த ஹோட்டல் நல்லா இருக்குன்னு தெரியல. சாப்பிட்டு பார்த்துட்டு நாங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றோம். வாங்க பாக்கலாம். நிறைய ஃபாரினர்ஸ் வந்து அடிக்கடி வரக்கூடிய ஒரு பிளேஸ் வந்து இந்த வர்க்லா. வர்க்லால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதனால வர்க்லா ஃபேமஸ் அறிவாதுன்னா, கோவா போக முடியாதவங்க, கோவா வந்து பார்த்து ரசிச்சு அது என்ஜாய் பண்ணவங்க, அதே மாதிரி வேற பிளேஸ் எங்க இருக்குமா அப்படின்னு பார்த்தா கேரளால இருக்கக்கூடிய நம்ம இந்த கிஃப்ட் தான், இந்த வர்க்லா கிஃப்ட் தான். அது ஒரு பாரு, அதனால வந்து அதை லைட்ல ஆஃப் பண்ணி அந்த அட்மாஸ்பியர்ல அப்படி இருக்கு. ஸோ லைட் கண்ணாடி எல்லாமே இருக்கு. நாங்களும் ஒன்று வாங்கி வச்சிருக்கோம். எங்க வீட்லயும் ஒன்று இருக்கு. நாங்களும் 100 rupees போட்டு ஒன்று வாங்கினோம். நல்லா இருக்கா? தெரியுறண்ணா. ஸோ வந்து இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப ஹை பிரைஸ்லாம் கிடையாது. வெறும் 100 rupees தான். ஒரு பாப்பாட்ட வந்து நான் பார்கெயின் பண்ணிலாம் வாங்கல, எனக்கு குழந்தையா போச்சுல, அதனால வந்து 80 rupees சொல்லி நான் 20 ரூபா அந்த பாப்பாவுக்கு நான் திரும்ப கொடுத்துட்டேன். இப்போ நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. ஸோ இந்த வர்க்லாலேயே நான் பார்த்து ரொம்ப வந்து வியந்த ஒரு அழகான ஒரு ஹோட்டல் அப்படின்னா, இந்த லைட் எல்லாம் போட்டு இந்த லைட்டு எப்படி சொல்லுவாங்கன்னா கேண்டில் லைட் டின்னர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஸோ அந்த ஹோட்டல் வந்து இதுதான். ரொம்ப அழகா அமேசிங்கா கப்புள்ஸ் எல்லாம் உட்காந்து நல்லா ரசிச்சு குடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ பக்கத்துலேயே இந்த ஹோட்டலும் இருந்துச்சு. ஸோ அங்கே கூட்டம் இருந்துச்சு, இங்கே கூட்டம் இல்லை. ஸோ ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல, என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ அங்கே என்ன ஸ்பெஷல், இங்கே என்ன ஸ்பெஷல் இல்லைன்னு எனக்கு தெரியல. ஸோ ஒர்க்கில் வந்தவங்க இதை பற்றி தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் வந்து வியூஸ், லைட் செட்டிங்ஸ் எல்லாம் வேற லெவலில் சூப்பராக இருந்துச்சு. ஸோ கோவாவில் இருக்கக்கூடிய ட்ரெஸ் மாதிரி எங்கேயும் நிறைய ட்ரெஸ் ஷாப்ஸஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அதுவும் கேர்ள்ஸுக்கெல்லாம் வந்து க்யூட்டாக அழகாக ஆசமாக அவங்க வந்து ரசிக்கும்படி நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அக்சசரிஸும் நிறைய கிடந்துச்சு. ஸோ எங்கள் ஒய்ஃப் எனக்கு அது வேணும் இது வேணும் எனக்கு கேட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஸோ அவங்க வந்து அழகாக ரசித்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க ட்ரிப்பை. ஸோ அதுவே எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இங்கே நீங்கள் வந்திருந்தீங்க, ஒர்க்கெலாம் வந்திருந்தீங்க, இந்த மாதிரி நானும் வந்து ஷாப்லாம் பார்த்துருக்கேன், வாங்கியிருக்கேன். அப்போ எந்த மாதிரி ப்ரைஸ் எல்லாம் அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ என்னுடைய பட்டு வந்து இந்த காலுக்கு வந்து கருப்பு கலர் திருஷ்டி கயிறு கட்டுவாங்க. ஸோ அது ரொம்ப நாளாக வேணும்னு கேட்டே இருந்தாங்க. அந்த டிசைனில் போட்ட மாதிரி வேணும்னாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை போட்ட டிசைன் இருக்குது. ஸோ அது கேட்டாங்க. ஸோ அது நான் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன். எவ்வளோ ப்ரைஸ் என்னங்கிறத வந்து நான் பார்த்துட்டு உங்களுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஓகே, பாய். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஸோ நாங்கள் சாப்பிடக்கூடிய ஹோட்டல் இதுதான். ஸோ வியூ எப்படி இருக்கு? ஸோ ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் தான் இது. ஸோ அந்த கிளிஃப்ல லாஸ்ட் அந்த எண்டுக்கு ஹெஜ்ஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ப்ளூ மூன் சொல்லிட்டு ஒரு அமேசிங்கான ஒரு பிளேஸ் ஒன்று இருந்துச்சு. இது யார் எங்களுக்கு ரெஃபரன்ஸ்லாம் பண்ணல, நாங்களே அப்படியே அந்த வேலை வாக்கிங்கில் வரும்போது பார்த்தோம், நல்லா இருந்துச்சு, சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் சாப்பிட வந்துட்டோம். ஸோ வந்து பார்த்தோன்னா நீங்கள் மீன் ஆர்டர் பண்ணால் தான் நீங்கள் சாப்பிட முடியும் அப்படின்ட்டாங்க. ஸோ எந்த மீன் வந்து நம்ம வாங்கலாம் அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். ஸோ இது எல்லா மீனுமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. பேர் தான் என்னென்ன மீன் தெரியல. ஸோ இந்த மீன் தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ இது வந்து இந்த மீன் எனக்கு தெரியும், அதனால் அந்த மீனை நான் ஆர்டர் பண்ணிட்டேன். பேர் எனக்கு தெரியல, பட் அந்த மீனை நான் சாப்பிட்ருக்கேன், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரியல, இதோட பேர்லாம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா மீனை பற்றி எனக்கு அவ்வளோ நாலேஜ் கிடையாது. சரி, ஜென்ரலாகவே நாலேஜ் கிடையாது, அப்புறம் ஜென்ரல் நாலேஜ் பற்றி கேட்டால் எப்படி? ஸோ அதனால் எங்களுக்கு தெரியாது. ரொம்ப பசி எடுத்துருச்சு, வாங்க உள்ளே போகிறோம், வாங்க.
ஆம்பியன்ஸ் வந்து நல்லா இருந்தாலும் உள்ள ஹோட்டல் நல்லா டீசெண்டாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் எதிர்பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ இந்த ஹோட்டல் நல்லாவே இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபிஷ்ஷை வந்து அவங்க வந்து எங்களுக்கு குழம்பு வச்சு கொடுத்தாங்க. அது கூட காம்ப்ளிமெண்ட்டாக கொஞ்சோண்டு ரைஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதெல்லாம் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எக்ஸ்ட்ரா வந்து கிரில் சிக்கன் ஆர்டர் பண்ணோம். அது கூட வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாலட் அண்ட் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, மயோனஸ், வாட்டர் பாட்டில் எல்லாமே எங்களுக்கு கூடி கிடச்சிச்சு. ஸோ இதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது ஸோ சொன்ன மாதிரி இந்த ப்ளூ மூன் ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட்டது ரொம்பவே நல்லா அழகா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபிஷ் குழம்பு வந்து சீக்கிரமாக எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 15 மினிட்ஸில் வந்து ஃபிஷ் குழம்பு எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. அண்டு சூப்பர் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளூ மூன் எப்படி இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி வந்தவங்க யாராவது சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வராதவங்க வர்க்லா வந்து இந்த ப்ளூ மூன் ஹோட்டலில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இவ்வளோ ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே நாங்கள் சாப்பிட்டோம் 2 பேர் அப்படின்னு சொன்னால் வந்து நம்பவே முடியல. சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ டோன்ட் மிஸ் இட். வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வாக்கிங் வந்துக்கிட்டே இருந்தோம். இங்கே வந்து பார்த்தா வந்து அந்த பாட்டு பாடிட்டு ஒருத்தர் இருந்தார்ல, அங்கே வந்து எல்லாருமே பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு. போகும்போது ஒருத்தருமே இல்லை, வந்து பார்க்கும்போது பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தேன். ஸோ அங்கே எல்லாருமே அந்த பாட்டை ரசிச்சுட்டு எல்லாருமே அங்கே அங்கே மலையாளத்துக்காரங்க, ஹிந்திக்காரங்க, எல்லா லாங்குவேஜ்காரங்க இருந்தாலும் பட் தமிழ், மலையாளம், ஹிந்தி எல்லாமே கலந்து சாங்கெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு மட்டும் பாருங்க. தமிழ் பீப்புள்ஸ் இருக்கீங்களாங்க? நம்மளோட அப்பா சூப்பர் சூப்பர். ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேஷனுக்காக நானே ஒய்ஃப் வந்துருக்கோம். ஸோ நம்ம கிளாஸ் பண்ணும்போது பாட்டுலாம் பாடிட்டு இருந்தாங்க. சரி ஓகே 2 வாய்ஸ் பண்ணலாம். நான் வந்து விஜய் டிவியில் கலக்கக்கூடிய சீசன் 9 பெர்ஃபார்மர். அப்புறம் யாரும் அந்த பொண்ணு இவ்வளோ மேக்கப் போட்டு அன்னைக்கு கார்த்தி தீபம் அம்மாண்ட போய் நம்ம அம்மா குந்தளவு கும்பிடுது மன உரிமை காமிலே எங்கள் அம்மா வந்து இது பா கடன் வாங்கி ப்ளீச்சிங் பவுடர் மற்றும் கையா தட்டாளா இந்த உலகமே ஒன்று நீ தோத்துட்ட சொல்லு. முன்னாடி நாளும் எவனாலும் எங்கேயோ எப்பவோ அந்த மாதிரி கபால நினைச்சியாரா கேட்டாலே சும்மா இல்ல அன்பார்ச்சுனேட்லி எங்களுக்கு அங்கே ஒரு சான்ஸ் கிடைச்சு. ஸோ நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மிஸ்ஸஸ் வந்து அங்கே போய் கேட்டு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஒரு மினி பர்ஃபார்மன்ஸை போட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ வந்து நாளைக்கு காலையில் நாங்கள் செகண்ட் டே ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுலேருந்து விடைபெறுவது உங்களுக்கு எப்படி ராஜ்குமார். பட்டு பேபி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பா.